6 மணிக்கு தான் வேலைக்கு போகலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த பீனியல் கிளாண்ட் இந்த மெலட்டோனின் எப்படி செக்ரீட் பண்ணுறது அதுக்கே புரியுது. எப்பயுமே பிரைட் லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும். நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் முடிச்சிருக்கோம். திருப்பி காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கோம். 6 மணிக்கு எழுந்திரிச்சோடனே நம்ம சூரிய நமஸ்காரம் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? ரொம்ப சிம்பிள். சூரியனை போய் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க விடுஞ்சிருச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் உங்க கண்ணுக்கு தெரியுது, பீனியல் கிளாண்டுக்கு தெரியுது, மெலட்டோனினுக்கு தெரியுது, உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸ்க்கும் தெரியுது. அதெல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப பிரைட்டா பிரிஸ்கா வருவாங்க. நம்ம என்ன கண்ணை பார்க்கறோம்? காலையில இருக்கான அந்த ஏசி ரூம்லயே இருக்கிறோம். நைட்டே பார்க்க மாட்டோம். காலையில் போனா கூட ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு காலையில் 9 மணி கரெக்டா ஆஃபீஸ் வந்து மட்டும் நமக்கு பிரைட் லைட் தெரியும். அவனுக்கு தெரியும் மூளைக்கு உடம்புல ஒவ்வொரு ஆளுங்களுக்கு தெரியல, விரிஞ்சு போச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ஸ்லோவா வந்து டீ ஏதாவது சாப்பிட்டா நமக்கு தெரியும் அந்த டே போகணும். ஸோ இது என்ன தெரியுதுன்னா சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுடைய உடம்புக்கு விரிந்து விட்டது என்பதை உணர்த்துகிறது. அதனால சூரிய நமஸ்காரம் எல்லாரும் பண்ணணும். சரிங்களா? பண்ணலாமா? அடுத்தது இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த யூட்ரஸ்ல அந்த ரீப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்டது மேல நிறைய லைன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஹார்மோன்ஸ் 7 இறங்கும் அந்த 28 நாள். அதுக்கப்புறம் கீழே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரல் அந்த யூட்ரஸ் உடைய ஒரு லேயர், அந்த லேயர் அப்படியே 7 இறங்குது. 28 நாள் பிரெக்னன்சி ஆகலன்னா அந்த லேயர் உடஞ்சுள்ளது தான் உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் வருது. ஸோ இந்த லேயர்ஸ் எல்லாம் பிரெயினுடைய கண்ட்ரோல் இருக்கு, ஹைப்போதலாமஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த கால் சென்டர்ல இல்லைன்னா நைட்டு டே இரவு பகல் பார்க்காம தூக்கத்தை ஒரு சீரியஸான விஷயமா எடுத்துக்காம முடிஞ்சா தூங்கலாம், இல்லைன்னா தூங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம வாழும்போது இந்த எல்லாமே மாறிப்போம். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. மைண்ட்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், கல்யாணம் அப்படின்ற கான்செப்டை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனநிலை, ஹோமோசெக்சுவாலிட்டின்ற ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை, பணம் இருந்தா போல அம்மா அப்பா இருந்தாங்க செட் ஆகுங்கிற ஒரு மைண்ட் செட்டை மாற்றி விடுது. அது வந்து எப்படின்னா நாங்கள் எதுக்கு பார்க்கறோம்னா இந்த பணம் ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிறதுனால மட்டும் இந்த பசங்க வந்து இந்த மாதிரி அப்நார்மலா இருக்காங்களா? இல்ல என்ன காரணம்? நம்ம எல்லாத்தையும் வளர்ப்போம், ஸ்கூல்ல ஒழுங்கான போனாங்க வந்தாங்க, ஏன் இந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்ற கான்செப்ட் வரும்போது இந்த மாதிரியான சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நான் 3 வகையான ரியாக்ஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. தூக்கம் இல்லாதவங்க வந்து ஈஸியான ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்கும். அது பெருசாக பிரெயின் இருக்கும், எது ஈஸியா செய்ய முடியுன்ற மாதிரி. ஸோ லைஃபுடைய ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கிறதுனாலையும் பாசம் நேசம் அந்த ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து இந்த கால் சென்டர்ஸ் அந்த மாதிரி நைட்ல வந்து தூக்கத்தை வந்து விடக்கூடிய ஒரு பிஹேவியர் தான் இதெல்லாம் வருது. அதனால நைட்டு நேரத்தை நம்ம மதிக்கணும். நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு எல்லாரும் தூங்குற மாதிரி ஒரு சிஸ்டமா நம்ம ஃபாலோ பண்ணணும். 1 மணி 2 மணி வரைக்கும் முடிச்சுருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இல்லாம இரவுங்கிறது தூங்குறதுக்கான டைம். அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பல வகையான நோய்கள் வந்து நமக்கு வரும். இன்ஃபர்டிலிட்டியில நாங்க சொல்ற முதல் அட்வைஸ் வந்து கொஞ்ச நேரம் நீங்க ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டுல நல்லா நேர வேலைக்கு தூங்கி இருந்துச்சு நிம்மதியா இருக்கீங்க, மனுஷனா நார்மலா இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். நீங்க கம்ப்யூட்டர் மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்பிடன்ஸ் தான் உங்களுக்கு வரும், குழந்தை கிடைக்கிறது கஷ்டம். பாத்தீங்களா? இப்போ நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த மெனோபாஸ் பத்தி கொஞ்சம் பேசணும். இந்த மெனோபாஸ்ங்கிறதுனால ஒரு 45 வயசுக்கு அப்புறம் அந்த பீரியட் தான் நின்றோம். பீரியட்ஸ் நின்றதுக்கு அப்புறம் அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ நாங்க சைக்கோபிசியாலஜில வேற மாதிரி ஆங்கில பார்ப்போம். இன்னும் இந்த அம்மா குழந்தை பெற்று ஒரு தாய் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்தவங்க மருமகள் தாய் என்ற நிலைக்கு மாறுறாங்க, கொலைதான் பண்றாங்க, பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறாங்க, கௌரி ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயம்லாம் வருது. ஏன் இதெல்லாம் வருது? ஒரு பெண்ணுடைய மனநிலை ஏன் இந்த மெனோபாஸ்ல மாறுது? மாமியார் மருமகளுக்கு என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்றத வந்து சைக்கோபிசியாலஜில எப்படி ரிசர்ச் பண்றோம்னா, அதாவது இப்போ நம்ம 2 ஆங்கில பார்க்கலாம். ஒரு வீட்டுல மேரேஜ் ஆகுது, 20 வயசுல ஒரு பொண்ணு என்ட்ராகுது, அதுக்கு என் வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு 45 வயசுல ஒரு லேடி இருக்காங்க. இப்போ இந்த லேடியை பார்த்தோன்னே அந்த அம்மா கொஞ்சம் பொறுமைப்படுத்துறாங்க. இது நமக்கு டிவிலாம் பார்த்தா ஃபுல்லா காமிக்கிறாங்க டீட்டெயில. ஏன் பண்றாங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்றப்போ இந்த மெனோபாஸ் அப்படின்ற ஒரு டைம்ல என்ன ஆகும்னா, அதாவது உங்களுக்கு இந்த மென்ஸ்ட்ரேஷன்ன்றது 14-15 வயசுல வரக்கூடிய இந்த மினாக்கே அதுல இருந்து 45 ஒரு 30 அப்புறம் 15ல இருந்து 40 30 வருஷம் இந்த ஹார்மோன்ஸ் கரெக்டா 28 நாளைக்கு ஒரு சைக்கிள் அப்படியே வந்துட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த சைக்கிள் போயிடுவாங்க. ஸோ தே ஆர் ரிட்டையர்ட். எதுல இருந்து ரீப்ரொடக்டிவ் லைஃப்ல இருந்து ரிட்டையர்ட், ஆஃபீஸ் மட்டும் ரீப்ரொடக்டிவ் ரிட்டையர்ட். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் உடம்புல பயங்கரமான சேஞ்சஸ் வரும். அது என்ன சேஞ்ச் ஆகும்? ஹார்ட் ஃபிளஷஸ் 45 வயசுல இருக்கவங்களுக்கு தான் புரியும், சின்ன பசங்க உங்களுக்கு புரியாது. என்ன ஆகும்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் போறதுனால உடம்புல அப்படியே சூடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் ஃபிளஷஸ், அதாவது ஹார்ட்ல பிளட் ஃப்ளோ, பிளட் வெசல்ஸ் டைலேட் ஆகி பயங்கரமான ஒரு சூடான நிலைக்கு வரும். இன்னொன்று, இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க பயங்கரமா ஒரு மாதிரி ரியாக்ட் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். போராக ஒண்ணுமே உங்களுக்கு குழந்தையே பிறக்காது, உங்களுடைய செக்ஷுவல் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றது வந்து ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம். நீங்க கேட்டீங்க அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்களுக்கு தெரிஞ்சு டாக்டர் கட்டவாதான் பேசுறாரு சொல்லுவீங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது.
சைக்கோபிசியாலஜில அந்த பேசிக்கா நம்ம சொல்லுவோம். இப்ப வெளிநாட்டுல வந்து இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னா, கல்யாணம் பண்ண உடனே அந்த பையனும் அந்த பொண்ணும் ஹனிமூனுக்கு அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா அந்த மாமனாரும் மாமியாரும் ஜப்பானுக்கு போவாங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாவே மைண்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊர்ல என்ன ஆகுது, ஆனா உங்க முனக்கே வந்து ஒரு மருதம் வந்து என்ன நீங்க அந்த மாதிரி டிஸ்லாம் போடுற, நீ வயசாயிட்டல அமைதியா இரு அப்படின்னு சொல்றப்போ சைக்கலாஜிக்கலி டிஃபரெண்ட். புரியுதுங்களா? ரெண்டாவது, நம்மளுடைய ஃபீமேல்ஸ் வந்து அந்த ஒரு அவங்க வந்து தான் கால நிற்காம ஹஸ்பண்டு பையன் இந்த 2 பேரை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ சடனா ஒரு லேடி வந்து எனக்கு ஒரு சொந்தம் சொல்றப்போ உங்களுடைய பொட்டன்ஸ் சொல்றாங்க, இல்லைனா இது வரைக்கும் வளர்த்து வேலை போயிட்டாங்க அவங்க கூட அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங், அதாவது உங்களை விட்டு ஒரு பொருளை எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வகையான மன வருத்தம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் வரும்போது எப்படி இதை டேக்கிள் பண்றதுன்றதுனால என்ன சொல்றாங்கன்னா, உங்க குழந்தைங்களா உங்க பசங்களா உங்க பிள்ளைகளை யாரா இருந்தாலும் ரொம்ப பொசிட்டிவா பண்ணணும். இந்த உலகத்துல யாருக்கும் எதுவும் சொல்ல கிடையாது. சரிங்களா? ரொம்ப பொசிட்டிவா என் பையன் இல்லாம நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்ற அந்த உணர்வு இருந்துச்சுன்னா நீங்க டெஃபினட்டா ஒரு கெட்ட மாமியா தான் வருவீங்க. ஸோ அதனால அந்த மாதிரி இல்லாம ஒரு உங்களுடைய இதில் நீங்களே வாழ்ந்துக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு வரணும். ரெண்டாவது, அந்த பொண்ணுக்கு அது பிகினிங்கா இருந்தாலும் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கணும், ஓகே நாமும் இப்பதான் இருக்கோம், நம்ம மாமியார் அவங்களுடைய ரீப்ரடக்டிவ் செக்ஷுவல் லைஃப்ல இருந்து ரிட்டையர் ஆவாங்க. ஸோ அதனால அவங்களுடைய மனநிலையில கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு ஒரு கம்போசிட், அதாவது நீங்க சினிமாவுக்கு போறீங்கன்னா 3 சினிமாவுக்கு ஒன்னா போனாலும் 4வது சினிமாவுக்கு மாமியாரையும் கூட்டிட்டு போகும். புரியுதுங்களா சொல்றது? ஸோ கீப் தெம் என்கேஜ், டோன்ட் லீவ் தெம் அலோன். அவங்க அப்படியே விட்டுட்டு போறப்போ ஒரு குழந்தை வந்து ரோட்ல அப்படியே விட்டோம்னா அந்த குழந்தை அழுவும். ஒரு மாமியார் வந்து அப்படியே ரோட்ல விட்டோம்னா அந்த மாமியாருக்கு அழுவும், அந்த மாமியார் தான் பண்ணுது. அதனால மைண்ட் ரிலேட்டடா ஒரு அப்ரோச் பண்ணும்போது எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும்போது ஒரு ஏரியா வருது. அடுத்த ஸ்லைட்.